சமயபுரம் மாரியம்மன் கோயிலை சுற்றி வரும் கால்நடைகள். அச்சத்துடன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள். கண்டு கொள்ளாத கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலை சுற்றி தினமும் வலம் வரும் 100க்கும் மேற்பட்ட கால்நடைகள். அச்சத்துடன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள். கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பக்தர்கள் பொதுமக்கள் தகவல் தெரிவித்தும் கண்டு கொள்ளாமல் இருப்பதன் மர்மம் என்ன? சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தினமும் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வாகனங்கள், பேருந்துகள் பாத யாத்திரையாகவும் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு செல்கின்றனர். மேலும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் கண்ணனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் சமயபுரத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து தினமும் 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளை அதன் உரிமையாளர்கள் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடுகின்றனர். இந்த கால்நடைகளை வயல் பகுதிக்கு செல்லாமல் உணவிற்காக கோவில் பகுதியில் சுற்றி வருகிறது. இதனால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல இடையூறு ஏற்படுகிறது. கால்நடைகளை பார்த்து வெளியூரில் இருந்து வரும் பக்தர்கள் அச்சமடைகின்றனர். மேலும் கோயிலுக்கு முன்பு பெண் பக்தர்கள் விளக்கேற்றும் இடத்தில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் அச்சத்துடன் செல்கின்றனர். வேண்டுதலை நிறைவேற்ற நேர்த்திக்கடன் செலுத்த பக்தர்கள் ஊற்றும் பாலை குடிப்பதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர். இதனால் தினமும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சிரமத்துடன் சென்று வருகின்றனர். இதுகுறித்து பக்தர்கள் பொதுமக்கள் கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளனர். கால்நடைகளால் பக்தர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் நடவடிக்கைகள் எடுப்பது பேரூராட்சி நிர்வாகத்தின் கடமையாகும். ஆனால் தகவல் தெரிவித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டும் மர்மம் என்னவோ? எனவே சமயபுரம் மாரியம்மன் கோவிலை சுற்றி தினமும் வலம் வரும் கால்நடைகளை அப்புறப்படுத்தி பக்தர்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கமாக உள்ளது.